காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்க சுவாமிக்கு ரூபாய் நோட்டுகளை பூஜை பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறதுனால என்ன விஷயம்னாக்க வராத செல்வம் கூட வீடு சேரும். வராகி கிட்ட பூஜை பண்ணி இந்த வருஷம் பொறுப்பதுமா மக்களுக்கு இந்த மாதிரி புதிய ரூபாய் நோட்டுகளை கொடுக்குறப்ப அதை நம்பிக்கையோட வாங்கிட்டு போய் அந்த காலத்துலலாம் இப்போ அது வழக்கம் இருக்குதா என்னன்னு தெரியல. பழைய காலங்கள்லாம் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு ரூபா கொடுப்பாங்க, கையில் கொடுத்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே மறைஞ்சு போச்சு, மாறி போச்சு. ஆனால் நம்மளோட சேலம் வராகி ஆலயத்தில் வருகை போகிற அன்னைக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு அம்பாள் இந்த ரூபா நோட்டெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுதான் மறுபடியும் சொல்கிறேன், அம்பாள் கிட்ட இந்த ரூபா நோட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறப்போ வராத செல்வம் கூட வீடு கதவு தட்டி கொடுக்கும். அதுதான் இந்த வராகினுடைய ஆசீர்வாதம். ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு இந்த மாதிரி ரூபா நோட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ வர முடியாத அன்பர்களுக்காக இங்கே நான் ஒரு பிரதிநிதியாக இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.